வணக்கம். ஆரிவேஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்ன டவுட் அப்படின்னா, மேம் எப்படி கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறது? நம்ம மொபைல் மூலமாக நம்ம ட்ரேஸ் பண்ணிடுறோம் ஈஸியாக. ஸோ அது மேலே பேப்பர் வச்சோம் அப்படின்னா நமக்கு ட்ரேஸ் கிடச்சிருது. ஸோ இது வந்து நான் கிளாத்தில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட்டை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு A4 ஷீட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பிரிண்ட் எடுத்துருப்பீங்க, ஓகேங்களா? மற்ற ஒரு ஸ்மால் இமேஜ் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக மொபைல் மேலே கிளாத் வச்சு கூட வரையலாம். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பேப்பரில் நம்ம பண்ணி கூட அதை பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக பெருசோ இமேஜாக இருக்கட்டும், மோட்டிஃபாக இருக்கட்டும், உங்களோட நெக் டிசைன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் போர்ட்ரேட், இதுக்கு பேர் போர்ட்ரேட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு A4 ஷீட்டில் போர்ட்ரேட் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருள் நமக்கு தேவை. அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். கார்பன் ஷீட். இந்த கார்பன் ஷீட் வந்து நமக்கு 4 டைப்ஸில் கிடைக்கிது. ஒன்று எல்லோ, இன்னொன்று ப்ளூ. உங்களுக்கு தெரியும், ப்ளூ நம்ம ஆல்ரெடி பென் வச்சு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி ஆரிக்கு யூஸ் பண்ணுறது ஒயிட் அண்டு எல்லோ. பிளாக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ பிளாக் வந்து மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் எல்லோ அண்டு ஒயிட் ரெண்டில் ஏதாவது ஒரு கார்பன் வாங்கியிருப்பீங்க. இதில் எது யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் கலர் பாப்ளிங் கிளாத் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஒயிட் கிளாத் வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் நான் எல்லோ கார்பன் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எல்லோ கார்பன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே கார்பன் ஷீட்டு, ஸோ அதுக்கு மேலே நம்மளோட போர்ட்ரேட் வச்சுட்டு இந்த 4 கார்னரையும் நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி பென்சிலோ இல்லை கிளாஸ் மார்க்கரோ, ஸோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அதை ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளாத்தில் நம்மளோட ட்ரேஸிங் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. இல்லை மேம், நான் ஒயிட் யூஸ் பண்ணல, நான் வந்து பிளாக் கலர் கிளாத்து தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன மேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து ஒயிட் கலர் கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒயிட் கலர் கார்பன் வச்சு உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் பாப்ளிங் கிளாத் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளாத்தை நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் வரைய போகிறீங்களோ, ட்ரேஸ் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த இடத்துல நல்லா சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களோட ஒயிட் கார்பன், ஓகேங்களா? ஸோ இதே ஒயிட் கலர் கிளாத் அப்படின்னா எல்லோ கார்பன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த நீங்கள் போர்ட்ரேட் வரைய போகிறீங்களோ, ஸோ அந்த போர்ட்ரேட் நீங்கள் கையில் ட்ரேஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஓனாக நீங்கள், இல்லை மேம் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் அழகாக வரைவேன், நல்லா ட்ரேஸ் பண்ணுவேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன், நல்ல ட்ராயிங் எனக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணியிருப்பீங்களா, ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ட்ராயிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மோட்டிவ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது எதுவுமே தெரியாதவங்க, ஓகேங்களா, எனக்கு ட்ராயிங்கே பற்றியே எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி A4 ஷீட்டில் நம்ம பிரிண்ட் எடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அவங்களும் இருக்கட்டும், நீங்கள் ஓனாக ட்ராயிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதுக்கு மேலே இந்த ஷீட்டை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் 4 கார்னரையும் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த சைடும் நம்ம பின் பண்ணிக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல கூட நான் மிஸ் பண்ணாமல் எல்லா போர்ஷனையும் ட்ராயிங் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அது மேலேயே நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் இங்கே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு டக்குன்னு வந்து நீங்கள் மேலே பண்ணக்கூடாது. மேலே பண்ணிவிட்டு விட்டுட்டு நீங்கள் இந்த போர்ஷனையோ ட்ராயிங் பண்ணக்கூடாது, ட்ரேஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்கும், இந்த ட்ரேஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பின்னை எடுத்துகிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி அதை பார்க்கக்கூடாது, எந்த அளவுக்கு ட்ரேஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன்.
ஓகே, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கிருஷ்ணா நான் என்ன எதிர்பார்த்தனோ ஸோ ட்ரேசிங் ஸோ அதே தான் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இந்த இமேஜில் என்ன இருக்கோ ஸோ அதே தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணும்போது டாப் டு பாட்டம் எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை கேப் விட்டுட்டு ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்துடாதீங்க. டாப் பண்ணிவிட்டு பாட்டமுக்கு வரக்கூடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இப்போ ஃபேஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மற்ற பொசிஷனுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக கிளாத்தில் ட்ரேஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி கிளாத்தில் எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி எனக்கு ட்ரேஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி காட்டுங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம A4 ஷீட்டில் எடுக்கிறது மட்டும்தான் ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. எல்லா இமேஜஸுமே நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு ஸ்லீவ் டிசைனில் ஒரு குட்டி மோட்டிவ் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.